வணக்கம் நண்பா. ஜிஎஸ்டில நீங்க அடிக்கடி பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எப்போ வரி கட்டணும்னு சரியா தெரியாததுதான். அதாவது டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ். இத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி குழப்பத்தை உண்டாக்கும். இன்வாய்ஸ் போட்ட தேதியில வரி கட்டணுமா இல்ல பணம் கைக்கு வந்த தேதியில கட்டணுமா? இது ஒரு $1,000,000 கேள்வி மாதிரி தான். ஆனா தப்பா பண்ணா நாம தான் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அது ஏன் அப்படி சொல்றேன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம், இந்த டைம் ஆஃப் சப்ளை, அதாவது வரி கட்ட வேண்டிய சரியான நேரம், இது ஏன் இவ்ளோ முக்கியம்? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த தேதியை நீங்க தப்பா போட்டா உங்க ரிட்டர்ன்ஸ் தப்பாகும். அப்புறம் என்ன, வட்டி அபராதம்னு வரிசையா வந்து நிக்கும். அதனால தான் இதை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டப்படி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி செக்ஷன் 12(1) என்ன சொல்லுதுன்னா, சரக்குக்கான வரி செலுத்துற கடமை எப்ப வருதுன்னா இந்த டைம் ஆஃப் சப்ளைல தான் வருதுன்னு சொல்லுது. அதாவது உங்க இன்வாய்ஸ் தேதியோ பேமெண்ட் வந்த தேதியோ இல்ல, இந்த ரூல் படி எது சரியான தேதியோ அப்போதான் உங்க வரி கட்டும் பொறுப்பு ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பெரும்பாலான பிசினஸுக்கு பொருந்துற ஒரு பொதுவான விதியை பத்தி பார்க்க போறோம். இதுதான் ஃபார்வர்ட் சார்ஜ். இது செக்ஷன் 12(2) கீழே வருது. இந்த ஃபார்வர்ட் சார்ஜ்ல கணக்கு ரொம்ப சிம்பிள். நாம ரெண்டு தேதியை தான் கவனிக்கணும். ஒன்னு நீங்க இன்வாய்ஸ் கொடுத்த தேதி, இன்னொன்னு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்த தேதி. அவ்வளவுதான். இப்போ இந்த செக்ஷனோட ஹைலைட்டே இதுதான். ரூல் என்ன தெரியுமா? அந்த 2 தேதியில எது முதல்ல வருதோ அதுதான். ஆமாங்க, whichever is earlier. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம் பாப்போமா? இப்போ நீங்க டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு அட்வான்ஸ் வாங்குறீங்க. ஆனா அதுக்கான இன்வாய்ஸ ஜான்வரி 1ஆம் தேதி தான் போடுறீங்க. அப்போ உங்க டைம் ஆஃப் சப்ளை எது? யோசிங்க. பணம் வாங்கின தேதி தானே முன்னாடி வருது. அப்போ டிசம்பர் 25 தான் உங்க டைம் ஆஃப் சப்ளை. நீங்க டிசம்பர் மாசத்துக்கான ரிட்டர்ன்லயே இதை காட்டிடணும். இதுல சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, உங்க கஸ்டமர் ஒரு ₹1000 வரைக்கும் எக்ஸ்ட்ராவா அனுப்பிட்டாருன்னா அந்த கூடுதல் தொகைக்கு நீங்க அப்புறமா கூட இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். இன்னொன்னு, பணம் வந்த தேதினா என்ன? உங்க கணக்கு புக்ல எழுதின தேதியா இல்ல பேங்க்ல கிரெடிட் ஆன தேதியா? இதுலயும் எது முதல்ல நடக்குதோ அதுதான் கணக்கு. ஓகே, இப்போ நாம கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போலாம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது ஆர்சிஎம். இது செக்ஷன் 12(3) கீழே வருது. இதுல ரூல்ஸ் கொஞ்சம் மாறும். நாம 3 தேதியை செக் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார்வர்ட் சார்ஜ்ல 2 தேதி பார்த்தோம் இல்லையா? ஆனா ஆர்சிஎம்ல நாம 3 தேதியை செக் பண்ணணும். 1 உங்களுக்கு சரக்கு வந்து சேர்ந்த தேதி, 2 நீங்க பணம் கொடுத்த தேதி, 3 சப்ளையர் இன்வாய்ஸ் கொடுத்த தேதியிலிருந்து கரெக்டா 30வது நாள். இந்த 3ல எது சீக்கிரம் வருதோ அதுதான் உங்க டைம் ஆஃப் சப்ளை. பாத்தீங்களா, வரி சட்டங்கள் சில சமயம் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஃபார்வர்ட் சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ்னு இதெல்லாம் தனியா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த மாதிரி ஆர்சிஎம், ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சிக்கலான விஷயத்துக்கும் உங்களுக்கு உதவி செய்ய நாங்க இருக்கோம். நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ். எங்கள 9500027481 என்ற நம்பர்ல கூப்பிடுங்க. நாங்க உங்களுக்கு தெளிவா வழிகாட்டுறோம். சரி, அடுத்ததா சில விதிவிலக்குகளையும் ரொம்ப முக்கியமான சில சட்ட மாற்றங்களையும் பார்க்கலாம். இதெல்லாம் பிசினஸ் பண்ற எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, வவுச்சர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடைகள்ல கிஃப்ட் வவுச்சர்ஸ்லாம் தராங்க இல்லையா? அதை வச்சு பொருள் வாங்கினா அதுக்கு என்ன ரூல்? இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். வவுச்சர் சம்பந்தமான அந்த ரூல், அதாவது செக்ஷன் 12(4) இப்போ நீக்கப்பட்டுடுச்சு. ஆமாங்க, ஃபினான்ஸ் ஆக்ட் 2025 படி இந்த மாற்றம் அக்டோபர் 1, 2025 இருந்து அமலுக்கு வருது. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட், நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப ரேரான கேஸ்ல உங்களால தேதியே கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்றது? அப்போ நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய கடைசி தேதி தான் டைம் ஆஃப் சப்ளை. அதே மாதிரி வட்டி, லேட் ஃபீ மாதிரி ஏதாவது பணம் உங்களுக்கு வந்தா அதுக்கு நீங்க எப்போ அந்த பணத்தை வாங்குறீங்களோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. இது ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு சின்ன செக்லிஸ்டா சுருக்கமா பார்த்துடலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் சம்மரி. ஃபார்வர்ட் சார்ஜ்னா இன்வாய்ஸ் தேதி, பேமெண்ட் தேதி, இதுல எது முதல்ல வருதோ அது. ரிவர்ஸ் சார்ஜ்னா சரக்கு வந்த தேதி, பணம் கொடுத்த தேதி, இன்வாய்ஸ் பிளஸ் 30 நாள், இதுல எது முதலையோ அது. 3வதா வவுச்சர் ரூல் இனிமேல் கிடையாது. 4வதா லேட் ஃபீ மாதிரி விஷயங்களுக்கு பணம் கைக்கு வந்த தேதி தான் கணக்கு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க பிசினஸ்ல இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்றீங்களா? இதுல சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அது பெரிய செலவுல கொண்டு போய் விட்டுடும். சரியான நிபுணர் ஆலோசனை இருந்தா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க நம்பிக்கையோட உங்க ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணுமா? அப்போ உடனே நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை கூப்பிடு. இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.